ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதில் டிஎன் சீஃப் மினிஸ்டர் எக்ஸாம்க்கான சயின்ஸ் அண்ட் சோஷியலோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் இன் தி ஆட்டம் விச் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n is equal to 5 இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஷெல்லை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்டு தான். n-க்கு பதிலாக 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும். ஸோ 25 டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களோட அஃபிஷியல் கீ தான். ஸோ இதை அப்படியே கீ மாதிரி பார்த்துக்கோங்க. மகாத்மா காந்தி எதற்காக கடுமையாக வாதிட்டார் அப்படின்ற கேள்விக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது சரியான பதில். ஒரு மெல்லிய தட்ட குவிலென்ஸின் குவிய தொலைவு f ஆகவும் அதன் வளைவாரம் f/2 எனவும் லென்ஸின் ஒளிவிலகல் என்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1.50ன்ற சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், K2MnO4 K2Cr2O7 உள்ள Mn மற்றும் Cr-இன் ஆக்சிஜனேஜன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. +6 and +6 என்றுதான் கரெக்ட். இந்தியாவில் பிறந்த விஞ்ஞானி ஒருவருக்கு 2009ஆம் ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசு கீழ்கண்ட எந்த ஆய்வு பணிக்காக வழங்கப்பட்டது அப்படின்றதுக்கு ரைபோசோம்கள் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். கோடு ஒன்றின் வழியாக நகரும் துகளின் திசைவேக நேரப்படம் காட்டப்பட்டுள்ளது. இதில் OPQ அப்படின்ற வடிவம் வந்து பியோட வழியோட நடுப்புள்ளினா இது வந்து கீழே இருக்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துகளின் முடுக்கம் வந்து பி புள்ளியில் சுழியாக உள்ளது அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். சி ஆப்ஷன்ல இருக்கு. சோஷியல்ல இருந்து ஒரு மேட்ச் கேட்டு, இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு ஆல்ப்ஸ் ஐரோப்பா அப்படின்ற பிளேஸ் தான் கரெக்டாக இருக்குது. லூ அப்படின்றதுக்கு தார் பாலைவனம் இந்தியாவில் இருக்குது, அதுதான் கரெக்ட் ஆன்சர். சுனுக் அப்படின்றது வந்து ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்கா. போரா மத்திய தரைக்கடலை குறிக்குது, இதுதான் கரெக்டான இணை. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது மெசடோஃபேமிய நாகரிகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூனிஃபார்ம் எழுத்துமுறை அப்படின்ற ஆன்சர் கரெக்டாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 11, ரைபோசோபியம் பாக்டீரியா மற்றும் லெகுமினஸ் தாவர வேர் முடிச்சுகளுக்கு இடையான உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்றது சரியாக இருக்குது. 12வது கொஸ்டினில் ரோமானிய பேரரசுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியல் பற்றிய ஒரு குறிப்பு எந்த ஆவணத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வியன்னா பாஃபரஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. 13th கொஸ்டினில் சயின்ஸ்லேருந்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. செரிமானம் நடக்கிற இடம் வந்து குடல், கழிவு நீக்கம் சிறுநீரகம், சுவாசம் நுரையீரல், இனப்பெருக்கம் கருப்பைகள், தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். டி ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து, யுரேனியம் அணு கருவின் இயற்கையான கதிரியக்க சிதைவு பின்வரும் வரிசையால் வழங்கப்படுகிறது அப்படின்ற கொஸ்டினுக்கு இதில் வந்து 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி என்னவா இருக்கணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு உங்களோட பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15ல் பின்வருவனவற்றில் உட்கரு மற்றும் செல் நுண்ணுயிரிகள் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதிர்ந்த பாலூட்டி இரத்த சிவப்பணு அப்படின்றது தான் இதில் நுண்ணுயிரி இல்லாதது, அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். 16th கொஸ்டினில் பின்வருவனவற்றில் முதன்மை துறையின் ஒரு பகுதியாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அழகு நிலையம்ன்றது தான் முதல் துறையில் வராது. நரம்பு செல்லில் உள்ள ரேன்வீரின் கணுக்களின் செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. செயல்திறன் பரவுதலை விரைவுபடுத்துதல்ன்ற ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சேர்மத்தோட பேர் கொடுத்துட்டு அதோட ஐயூபேக் நேம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3-புரோமோபென்டோனிக் அமிலம்ன்றது கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து இதோட இங்கே கொடுத்துருக்க டயக்ராமோட பரப்பளவு ஏ, இதோட ஆரம் வந்து 6 இருக்கும்போது மின்தடை ரோ அப்படின்னா படத்தில் காட்டப்பட்டுள்ளோட இந்த விட்டத்தின் எதிர்ப்புள்ளிகள் பியுக்கும் கியூக்கும் இடையிலான மின்தடை அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை ரோ r/2a அப்படின்ற டி ஆப்ஷன் கரெக்டானது. கொஸ்டின் நம்பர் 20, 1923 சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ் அப்படின்ற பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த, தஞ்சாவூர் மாவட்டம் எந்த சாகுபடிக்கு பெயர் பெற்றது அப்படின்ற கொஸ்டினுக்கு நெல்லுன்றது சரியான பதில். 22nd கொஸ்டினுக்கு 1956ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாய் சிக்கலில் பின்வரும் எந்த நாடுகள் முக்கிய பங்கு வகித்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எகிப்து, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் அப்படின்ற சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த, அழுத்தம் கனஅளவு சார்ந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு மோலோட நல்லியல்பு வாயு இந்த பாதையில் நகர்ந்துச்சுன்னா பின்வருவனவற்றில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை வந்து F/C வழியாகவும் G/H வழியாகவும் மாறுகிறது அப்படின்றது தான் இந்த டயக்ராமுக்கு கரெக்டான ஆப்ஷன்.
பின்வருவனவற்றுள் நாடுகளில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லாத நாடு எது அப்படின்ற கேள்விக்கு ஐக்கிய பேரரசு அப்படின்றது தான் சரியான பதில். 25வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கீழ்காண்பவற்றுள் எது அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையில வராது. டி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு. பின் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இல்லாத ஆளுமையை குறிப்பிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தின்றது கரெக்ட் ஆன்சர். 27th கொஸ்டினில் தலத்திசுவின் மையப்பகுதி பித்தில் காணப்படும் திசு தொகுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பேரண்ட் கைமான்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்த 4 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அயனி பிணைப்புகள் பொதுவாக சக பிணைப்புகளை விட வலுவானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூ தான். சக பிணைப்பு ஹைட்ரஜன் பிணைப்பை விட பலவீனமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ராங் ஆப்ஷன். ஒரு அணுவின் எலக்ட்ரான் மட்டுமே மற்ற பிணைக்கப்பட்ட அணுவுடன் பகிர்ந்து கொள்வதால் ஈதல் சக பிணைப்பு உருவாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ தான். இணைதிர எலக்ட்ரான்கள் வேதி பிணைப்பில் ஈடுபடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங். இப்போ இந்த நாளத்தில் எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1ம் 3ம் தான் கரெக்டு. பி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவிரி டெல்டா அப்படின்ற ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 30வது கொஸ்டினில் பூமியின் மேற்பரப்பில் ஹெச் தூரத்தில் இருக்கும்போது ஒரு நிறை எம் மீது பூமி செலுத்தும் ஈர்ப்பு விசை F is equal to gmm/r plus h the whole square இருந்துச்சுன்னா இதில் ஜின்றது வந்து கிராவிடேஷன், அதாவது ஈர்ப்பு மாறிலி, எம்ன்றது நிறை, ஆறுன்றது ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கீழே இருக்கிற டயக்ராமில் எந்த டயக்ராம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் விசையும் தொலைவும் எடுத்தோம்னா நமக்கு டயக்ராம் இப்படி தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். மற்ற கொடுத்துருக்க 4 டயக்ராமும் ஆப்டாக இல்லை. 31வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் உள்ள குழந்தைகளிடையே அதிக அளவிலான ஊட்டச்சத்து குறைபாடிற்கு காரணமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவை குறைந்த அளவில் உறிஞ்சுதல் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். 32ல் பின்வருவனவற்றில் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்ற பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வருமான அணுகுமுறையை பயன்படுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் பின்வருவனவற்றில் எது சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொத்து வரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 30 mm 3.0 m சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை நடுநிலையாக தேவைப்படும் 1.5 m பாஸ்பரிக் அமிலத்தோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தோட மோலார் நிறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணால் 20 ml கிடைக்குது. அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். 35வது கொஸ்டின், வட அமெரிக்காவில் 1767ஆம் ஆண்டில் டவுன்ஷன் சட்டங்கள் குறித்து பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடம்பர பொருட்களுக்கு வரிகள் விதிக்கப்பட்டன அப்படின்றது வந்து ராங். ஏன்னா 1767 கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் பிரிட்டிஷ் படைகளை தங்க வைப்பதற்கான செலவை காலனிகள் ஏற்கும்படி செய்தது, அதுவும் கிடையாது. கண்ணாடி, காகிதம், அன்னப்பூச்சு, ஈயம், தேயிலை ஆகியவற்றின் மீது இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டன அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். உங்களோட சி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.